கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி கனகராஜ் சேலம் அருகே சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் மற்றொரு குற்றவாளியான சயானும் சாலை விபத்தில் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த வழக்கை பொறுத்தமட்டில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. முக்கிய குற்றவாளி கனகராஜ் உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு முக்கிய குற்றவாளியான சயான் தற்பொழுது சாலை விபத்தில் சிக்கியிருக்கிறார். அவரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் தரப்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? காயத்ரி, தற்பொழுது பாலக்காடு அருகே சாலை விபத்தை இன்று காலையில் சந்தித்தார் சயான். அவரது குடும்பத்தோடு திருடப்பட்ட காரில் பயணித்ததாக பாலக்காடு போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சாலை விபத்தில் சிக்கிய சயான் தற்பொழுது படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கோவைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அவரது மனைவி மற்றும் குழந்தை மகள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் பாலக்காடு போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் காயமடைந்த சயான் தற்பொழுது கோவை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சுயநினைவு இழந்து இருக்கக்கூடிய சயானிடம் அடுத்த கட்டமாக எது மாதிரியான விசாரணை நடத்தலாம், அவருக்கு எப்போது சுயநினைவு திரும்பும் என்பது குறித்தெல்லாம் தற்பொழுது போலீசார் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்டு தேடப்பட்டு வந்த நபர் கனகராஜ், அதாவது ஜெயலலிதாவினுடைய முன்னாள் கார் ஓட்டுநர், அவர் நள்ளிரவில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக தொடர் செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே பாலக்காடு அருகே அவருடைய நண்பரும் இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் இன்னொரு நபருமான சயனும் தற்பொழுது சாலை விபத்திற்குள் சிக்கியிருக்கிறார். இந்த இரண்டு சம்பவங்களும் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கின்றன. ஏற்கனவே கடந்த 24ஆம் தேதி காவலாளி ஓம் பகதூர் கொடநாடு பங்களாவில் கொலை செய்யப்பட்டதிலிருந்து இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் இருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டது குறித்த முழுமையான தகவல் வெளியே வரவில்லை. இது ஒரு மிக முக்கியமான திருப்பம். அதற்கு பிறகு அந்த கொலையாளி உயிரோடு இருக்கக்கூடிய கிருஷ்ண பகதூரே இதை செய்திருக்கலாமா என்ற சந்தேகம் வந்தது. அது ஒரு திருப்பமாக இருந்தது. அதற்கு பிறகு தற்பொழுது கேரளாவை சேர்ந்த கும்பல் இதை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஓம் பகதூர் கழுத்தை இறுக்கி கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய கழுத்தை இருக்க பயன்படுத்தப்பட்ட அவருடைய கழுத்திலிருந்து எடுக்கப்பட்ட துணியில் மலையாள எழுத்துக்கள் இருந்தன. எனவே மலையாளம் பேசக்கூடிய கேரளாவை சார்ந்தவர் இதை செய்திருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக இருந்தது. அந்த கோணத்தில் விசாரணை என்பது மிக நெடிய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய கார் ஓட்டுநர் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு திருப்பம் ஏற்பட்டது இந்த வழக்கில். தற்பொழுது தேடப்பட்டு வந்த முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சேலம் அருகே சாலை விபத்தில் நேற்று நள்ளிரவு உயிரிழந்து விட்டதாகவும் அவரது குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்களாம் அவரது பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. இன்னொரு பக்கம் கோவை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த கேரளாவை சார்ந்த சயன் என்பவரும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறது. அவரை தேடியும் தனிப்படையினர் தொடர்ந்து முகாமிட்டிருந்தார்கள். அவர் இன்று அதிகாலை 5 மணி வாக்கில் பாலக்காடு அருகே சாலை விபத்தை சந்தித்திருக்கிறார். அவர் குடும்பத்தோடு சென்றிருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சாலை விபத்தும் அடுத்து நடந்திருப்பதால் இந்த வழக்கில் தற்பொழுது இந்த சாலை விபத்துகள் எப்படி நடக்கின்றன, திட்டமிட்டு நடக்கின்றனவா அல்லது ஏதேச்சையாக நடக்கின்றனவா என்ற கோணத்தில் தற்பொழுது போலீசார் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கை விசாரித்து வரும் அதிகாரிகளுக்கும் நடந்து வரும் சம்பவம் எல்லாம் மிகவும் மர்மமாக இருப்பதாகவும் அவர்கள் சந்தேகப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த திருப்பங்கள் நடைபெற்று கொண்டே இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி யார் என்பதை இன்னும் இறுதியாக முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இல்லாததை நாம் பார்க்கிறோம். காவல்துறைக்கு இருக்கக்கூடிய சவால் என்னவென்றால், சம்பவம் நடந்த இடத்தில் அங்கு பதிவாகியிருந்த டவர்களில் பதிவாகியிருந்த மொபைல் எண்களை கொண்டு விசாரணையை தொடங்கினார்கள். அதே போல அந்த பங்களாவிற்குள், கொடநாடு பங்களாவிற்குள் யாரெல்லாம் செல்ல முடியும், யாரெல்லாம் இதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்பதை யூகமாக கணித்து அவர்களை பட்டியலை தயார் செய்தார்கள். இதை வைத்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அவருடைய தோழி சசிகலாவும் தான் கோடை காலங்களில் அந்த பங்களாவில் சென்று தங்கி வந்தார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற பிறகும் யாரும் அந்த பங்களாவுக்கு வரவில்லை, அந்த பங்களாவை பயன்படுத்தவில்லை என்ற தகவல் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பங்களாவை சுற்றிலும் 4 அடுக்கு காவலாளிகள் நிறுத்தப்படுவார்கள். 4 தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு காவலாளிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்த படுகொலை என்பது அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காவலாளி, அதாவது நேபாளை சேர்ந்த காவலாளி கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அங்கு பணிபுரிந்து வருகிறார் ஓம் பகதூர் என்பவர். அவர் கடந்த 24ஆம் தேதி கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். படுகாயமெல்லாம் அவர் உடம்பில் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதே போல் அவரோடு பணிபுரிந்த சக
காவலாளி கிருஷ்ண பகதூரும் கடுமையான காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த கிருஷ்ண பகதூரினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையில் தான் தற்பொழுது அடுத்த 2 திருப்பங்கள் நடந்திருக்கிறது இன்று காலையில் இருந்து என்று நாம் பார்க்கலாம். ஒன்று சேலத்தில் கனகராஜனுடைய சாலை விபத்து செய்தி, இன்னொன்று பாலக்காட்டில் கனகராஜின் நண்பரும் இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் நபருமான சயனுடைய சாலை விபத்து செய்தி. சயனிடம் விசாரணை நடத்தினால் இது குறித்த இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறைக்கு ஒரு முக்கிய வாக்குமூலம் என்பது தேவைப்படுகிறது. இந்த கொலை மற்றும் கொள்ளை முயற்சிக்கு யாரெல்லாம் பின்னால் இருக்கிறார்கள், இதற்கான காரணம் என்ன, எது போன்ற பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன, என்னென்ன பொருட்கள் எங்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக சேலம் சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மோகன்ராஜ், தற்பொழுது கனகராஜனுடைய சாலை விபத்து குறித்த முழுமையான தகவல் பதிவு செய்யுங்க. மகாலிங்கம், கொடநாடு காவலாளி கொலை வழக்குல பல்வேறு திருப்பங்கள், தாங்கள் கூறியது போல பல்வேறு திருப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நேற்று இரவு ஆத்தூரை அடுத்த தென்னங்குடிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சாலை விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த சாலை விபத்துல இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த அந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். இதுதான் முதல் தகவலாக காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு அங்கிருந்து சேலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் எடுத்து வரப்பட்டது. அங்கே பின்னர் தொடர் விசாரணையில தான் இவர் கொடநாடு காவலாளி கொலை வழக்குல தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகுதான் தெரிய வந்திருக்கு. இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த நபர் தான் முதல் குற்றவாளியாகவும் இந்த பட்டியலில் இருக்கிறதாகவும் ஒரு தரப்புல தகவல் தெரிவிக்கிறது. இருந்த போதிலும் கூட இதை காவல்துறையினர், சேலம் மாவட்ட காவல்துறை தரப்புல உறுதிப்படுத்தவில்லை. உயிரிழந்த கனகராஜின் உறவினர்கள் தரப்பில் கூறுவது, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் போயஸ் கார்டனில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தவர் அப்படிங்கிறத அவங்க உறவினர், குறிப்பாக அவரது சகோதரர் கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விபத்தை தான் பாக்குறதாகவும் அவங்க அண்ணன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டுநராக பணியாற்றி இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இவர் சசிகலாவிற்கு ஓட்டுநராக, ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு ஓட்டுநராக பணியாற்றி இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க குடும்ப தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் கூட இந்த வழக்குல தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக கொடநாடு கொலை வழக்குல அமைக்கப்பட்டுள்ள தனிப்படை போலீசார் இந்த உயிரிழந்த கனகராஜ் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக நேரடியாக ஆத்தூருக்கு வரவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில சேலம் மாவட்ட காவல்துறையிடம் கனகராஜ் விபத்தில் மரணமடைந்தது தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மகாலிங்கம், மோகன்ராஜ் இணைப்பில் இருங்க. நம்ம கோவை செய்தியாளர் சுரேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். சுரேஷ், சயன் எது மாதிரியான ஒரு சாலை விபத்தை சந்தித்தார்? தற்பொழுது சயன் எங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்? அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? கோவை காவல்துறையினர் என்ன தகவல் கொடுக்கிறார்கள்? மகாலிங்கம், இந்த கொடநாடு வழக்கில் கடந்த 12 மணி நேரத்துக்குள்ளாக 2 விபத்துகள், அந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவமாக தேடப்பட்டு வந்த நபர்கள் இந்த 2 விபத்துகளை சிக்கியிருக்காங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே கனகராஜ் உயிரிழந்திருக்கிறார். இதன் அடுத்தபடியாக கேரளா பாலக்காடு மாவட்டம் கண்ணடி அப்படிங்கிற இடத்துல திருச்சூர் பைபாஸ்ல இவர் சயன் தனது குடும்பத்தோட ஒரு திருட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. இந்த காரானது கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட கார் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. அந்த கார்ல போகும்போது பைபாஸ் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த லோடு லாரிக்கு பின்னாடி போய் வேகமா மோதினதா சொல்லப்படுது. அதுல படுகாயம் அடைஞ்சு அவருடைய மனைவி விழுப்பிரியா மற்றும் குழந்தை நீத்து ஆகியோர் சம்பவ இடத்துல இறந்திருக்காங்க. அதன் அடுத்தபடியாக சயன் முதலுதவி சிகிச்சைக்காக, அவசர சிகிச்சைக்காக பாலக்காடில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அவர்களுடைய மனைவி மற்றும் குழந்தையோட உடல் தற்பொழுது பாலக்காட்டில் இருக்கிறது. பிரேத பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சயனை பொறுத்தளவுக்கு அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு சம்பவமாக தனிப்படை அமைக்கப்பட்ட போலீசார் பாலக்காடு சென்று அவரை அழைத்து தற்பொழுது கோவை லட்சுமி மில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய குப்புசாமி நாயுடு என்கிற தனியார் மருத்துவமனையில ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அவருடைய நிலை தொடர்பாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. அதில் சயன் பொறுத்தளவுக்கு அவருடைய நெஞ்சில படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனை அடுத்து அவர் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் அன்கான்சியஸ்ல இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. குறிப்பா இங்க சேலத்தில் இறந்த
கனகராஜுக்கும் சயனுக்கும் நல்ல ஒரு நெருங்கிய ஒரு நட்புறவு இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, சயன் கோவையில் இருக்கக்கூடிய மகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பேக்கரியில வந்துட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் திருச்சூரை சொந்த ஊரா கொண்டிருக்காங்க. கேரள மாநிலம் திருச்சூர் தான் சயனுக்கு சொந்த ஊரா இருக்கு. அவர் குனியமுத்தூர்ல ஒரு தனியார் விடுதியில வந்துட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில அவர் கொடநாடு வழக்குல முக்கிய குற்றவாளியாக கருதப்படுவதற்கு பல பின்னணி தகவல்கள் தற்போது வெளியே இருக்கின்றன. குறிப்பாக சயனை பொறுத்தளவுக்கு கனகராஜுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால ஏற்கனவே தனிப்படை போலீசாரால் பிடித்து விசாரிக்கப்பட்டு வரும் நபர்கள் அனைவரும் சயனுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டவங்களாக இருக்காங்க. கனகராஜ் மூலமாக ஏற்கனவே பிடித்து விசாரிக்கப்படும் நபர்கள் அனைவரும் பர்னிச்சர் ஒர்க் மற்றும் பிற சின்ன சின்ன பணிகளுக்காக ஏற்கனவே சயன் மூலமாக கனகராஜ் கொடநாடுக்கு அவர்களை பணிக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் சயன் மற்றும் கனகராஜை தீவிரமாக தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில இந்த சம்பவங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அரங்கேறிக்கிறது. மகாலிங்கம், சுரேஷ், இந்த வழக்கில் தற்பொழுது மேலும் 3 பேர் கேரளாவில் பிடிபட்டிருப்பதாகவும் அவர்கள் தற்பொழுது கோத்தகிரிக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் என்னென்ன கோணங்களை தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், அது குறித்து விரிவாக சொல்லுங்க. அதாவது தனிப்படை போலீசாரை பொறுத்தளவுக்கு இந்த கனகராஜை மெயினா தேடிட்டு வந்தாங்க. ஏன்னா அவர் மூலமாக தான் இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீட்டில் அவர்களுக்கு கார் ஓட்டுநராக இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் கனகராஜுக்கு தான் அந்த கொடநாடு பகுதியில் அந்த எஸ்டேட்டுக்குள்ள போகக்கூடிய முக்கிய வழித்தடங்கள், அது மட்டும் இல்ல அவங்களுடைய ரூம் எங்க இருக்கு முதற்கொண்டு கனகராஜுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் கனகராஜ் முக்கியமா தேடிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கேரளாவை சேர்ந்த 3 பேரை பிடித்து ஏற்கனவே தனிப்படை போலீசார் விசாரிச்சு வர சொல்லியிருந்தேன். அந்த 3 பேரிடம் மேற்கொண்ட விசாரணையில சயன் மூலமாகத்தான் அவர்கள் கொடநாடுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவம் தொடர்பாக இவர்கள் அனைவரும் ஒன்று கூடிதான் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அந்த திட்டம் தொடர்பான அந்த முழு ஸ்கெட்ச் எல்லாமே சயன் தான் வச்சிருந்ததா சொல்லப்படுது. அந்த சயன் மூலமாகத்தான் அந்த திருச்சூரை சேர்ந்த நபர்கள் அனைவரும் கனகராஜ் மூலமாக இந்த கொடநாடு பகுதியில் கொடநாடு எஸ்டேட்டுக்குள் புகுந்து இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் கொலையாளிகளை நெருங்கும் நிலையில் இருந்த காவல்துறைக்கு இந்த அதிர்ச்சி சம்பவங்கள் அரங்கேறிக்கின்றன. இருந்தாலும் இந்த கனகராஜின் மரணம் விபத்து என்பது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளாகவே அடுத்த முக்கிய குற்றவாளியாக காவல்துறையினால் மிகவும் தேடப்பட்டு வந்த சயனும் தற்பொழுது பாலக்காடு கண்ணடி என்னும் இடத்தில் விபத்தில் சிக்கி தற்பொழுது அன்கான்சியஸ் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விசாரணை என்பது மிக வேற ஒரு கோணத்தில் செல்லும் நிலைக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது பிடிபட்டவர்கள் எல்லாம் 2ஆம் தர குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் முதல் தர குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் இந்த இருவருக்கும் தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த நிலை என்பது இந்த விசாரணையை தோய்வுக்கே அழைத்து செல்லும் என்று கூறப்படுகிறது. மகாலிங்கம், சுரேஷ், இவர்கள் அந்த பங்களாவிற்குள் எப்படி சென்றார்கள்? இவர் ஏற்கனவே பங்களாவிற்குள் சென்றதால் மீண்டும் செல்வதில் சிக்கல் இல்லையா? பங்களாவை யார் தற்பொழுது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் எப்படி திட்டம் தீட்டினார்கள்? ஏனென்றால் அருகில் உள்ள பங்களாவில் தங்கி இருந்து திட்டம் தீட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்கள். முக்கியமாக மகாலிங்கம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த கொடநாடு எஸ்டேட்டுங்கிறது ஒரு முக்கிய ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கிய இடமாகவும் கொடநாடு இருந்து வந்தது. தலைமைச் செயலகத்துக்கு அடுத்தபடியாக கொடநாடு கருதப்பட்டு வந்த நிலையில அதற்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய தனியார் காவலாளிகள் இல்லாமல் அங்கே காவல்துறை தரப்பிலும் பல்வேறு கட்ட பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு இந்த கொடநாடு எஸ்டேட்டில் இந்த காவல்துறை பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அதன் பிறகு இந்த தனியார் காவலாளிகள் தரப்பில் தான் அங்கே காவல்துறை அந்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில கனகராஜ் ஏற்கனவே இங்க கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்தனால அவர் கொடநாடுக்கு பல முறை சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் கனகராஜுக்கு அங்கே உள்ளே செல்லும் வழி, அதாவது அங்கே நிறைய கேட்டுகள் இருக்கின்றன. அதுல இந்த கேட்டு வழியாக போனால்தான் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ரூமுக்கு செல்ல முடியும், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய ரூமுக்கு செல்ல முடியும் என்றெல்லாம் கனகராஜுக்கு தெரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அங்க இருக்கக்கூடிய கொடநாடுக்கு அருகிலேயே ஒரு விடுதியில ரூம் எடுத்து இவங்க தங்கி இந்த திட்டத்தை நீண்ட நாளாக போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது மேற்கொண்டு இந்த விசாரணைக்காக தான் இந்த இருவரையும் தேடி வந்தனர். அந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இருந்த போதிலும் இவர்கள் எப்படி உள்ளே சென்றார்கள், அவர்கள் எப்படி எத்தனை நாட்களாக இந்த திட்டம் தீட்டினார்கள், என்னென்ன ஆவணங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது எல்லாமே தற்பொழுது
கனகராஜுடைய மரணம் மற்றும் சயானுடைய இந்த நிலை இது இரண்டும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது மகாலிங்கம். சுரேஷ், முக்கியமான நபர்கள் இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கியமான நபர்கள் இரண்டு பேரில் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார், இன்னொருவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் சாலை விபத்தில் சிக்கி. இந்த வழக்கின் அடுத்த கட்டம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது? போலீசார் என்ன தெரிவிக்கிறார்கள்? இப்போ தற்சமயம் போலீசாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்னவென்று நம்ம பார்த்தோமே ஆனால், இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 நபர்கள் தான் தற்பொழுது ஈடுபட்டதாக கூறப்படும் அந்த 3 நபர்களை பிடித்து இப்ப தனிப்படை போலீசார் விசாரிச்சு வராங்க. அந்த 3 பேரை வைத்துதான் இப்ப அடுத்த கட்ட விசாரணையை அவங்க கொண்டு செல்லும் வகையில் போலீசார் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க 3 பேரிடம் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தகவல்களை பெற முடியுமோ அதன் அடிப்படையில் தான் இந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் காவல்துறைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எந்த அளவுக்கு கனகராஜுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் சயனிடம் நல்ல தொடர்பில் இருந்திருக்காங்க. எனவே சயனிடம் இருந்த தொடர்பின் காரணமாக சயன் ஏதாவது கனகராஜ் குறித்தோ இல்ல கனகராஜ் என்னென்ன திட்டம் தீட்டினார் குறித்தோ இல்லை இவர்கள் ஒருவேளை கொள்ளை அடித்திருந்தால் அந்த பொருள் எங்கிருக்கிறது என்பது குறித்தோ சயன் மூலமாக அந்த 3 பேருக்கு தெரிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஒருவேளை இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் சயன் மூலமாக அவர்களுக்கு தெரிந்த தகவலையே காவல்துறை தகவலாக பெற்று ஆதாரங்களாக பெற்று அடுத்த கட்டமாக இந்த கொடநாடு சம்பவம் தொடர்பாக இருக்கின்ற மர்ம முடிச்சுகளை காவல்துறையால் அவிழ்க்க முடியும் என்று கருதப்படுகிறது. சுரேஷ் மற்றும் மோகன்ராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. காயத்ரி, இந்த வழக்கில் தொடர்ந்து அடுத்தடுத்த திருப்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மரவேலை கொடநாடு பங்களாவில் மரவேலை செய்வதற்காக உள்ளே வந்தவர்கள் தான், அதாவது கேரளாவிலிருந்து உள்ளே அந்த பணியை செய்தார்கள் நீண்ட நாள். அதனால் அந்த பங்களாவிலுடைய அமைப்புகள் நன்றாக தெரியும் என்ற அடிப்படையில் இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இதற்கு உடந்தையாக ஜெயலலிதாவினுடைய முன்னாள் ஓட்டுநரும் உடந்தையாக இருந்திருப்பதும் தற்பொழுது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்த திருப்பங்களாக ஓட்டுநர் கனகராஜ் தற்பொழுது சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். அதே போல அவரது நெருங்கிய நண்பரும் இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் நபராக இருக்கக்கூடிய சயனும் சாலை விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் இருக்கிறது. இன்று மாலைக்குள் சயன் உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவரிடம் விசாரணை செய்ய முடிந்ததா என்பதையெல்லாம் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் காவல்துறையினர் தற்பொழுது திட்டமிட்டு வருகிறார்கள். கொடநாடு பங்களா காவலாளி கொலை வழக்கில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான சயன் தற்பொழுது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறார். அவரிடம் நடத்தப்படும் விசாரணையில்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது தெரியவரும். தற்போதைய தகவல்களை தொகுத்து வழங்கியமைக்காக நன்றி மகாலிங்கம்.